வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, கேந்திர வித்யாலயா அட்மிஷன்ஸ் வந்து இந்த வருஷம் போடும்போது, ஸ்பெசிஃபிக்கா ஓபிசி, என்சிஎல்ன்னு ஒரு சர்டிஃபிகேட் வந்து டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணியிருப்பீங்க. அப்ளிகேஷன் ஆன்லைன் போட்டவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சர்டிஃபிகேட் டேட் யார் இஷ்யூ பண்ணா அப்டின்ட்டு வந்து நீங்க சர்டிஃபிகேட் நம்பரும் போட்டிருப்பீங்க. அவங்களுக்கு தெரியும். நெறைய பேர்ட்ட வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் கிடையாது, என்சிஎல் சர்டிஃபிகேட் கிடையாதுனால என்ன பண்ணாங்கன்னா, நானும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பிசி எம்பிசி சர்டிஃபிகேட் அவங்க அம்மா அப்பா பேர்ல இருந்தது வந்து தான் நம்ம அப்ளை பண்ணணும். இது வந்து ஆக்சுவலி குழந்தைங்க பேர்ல இருக்கணும். அது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. குடுத்த அந்த கொஞ்ச நாள்ல வந்து அப்ளிகேஷன் வந்து நெறைய பேர் ப்ரிப்பேர்டா இல்ல. அதனால பிசி, எம்பிசி சர்டிஃபிகேட் போட்டாச்சு. ஓகே. இப்ப குலுக்கல் நடந்திருக்கு. பேர் வருது. நெறைய பேரண்ட்ஸ் போறாங்க அட்மிஷன்ஸ்க்கு. அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ அவங்களுக்கு எப்படி இத மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா டீட்டெயிலா பாருங்க. அதனால என்னோட யூடியூப் சேனல்ல வந்து நான் இதோட டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதை எப்படி நம்ம வந்து